நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரோம். நீங்கள் வந்து ஒரு நியூ லேப்டாப் வாங்கும் பொழுது ரொம்பவும் கவனமாக வாங்குங்க, ரொம்பவும் கவனமாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து எப்படியாவது ஏமாத்திடுறாங்க. அது எப்படி ஏமாத்துறானுங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திங்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணி அழகாக ஏமாத்திருக்கானுங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கானுங்க. அது எப்படி அதை மாற்றி அவங்களுக்கு வந்து விற்கணும்னு தோணுது. அது எப்படி விற்க முடியும்? இது எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாயிடுச்சு. நான் கஸ்டமர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் இதெல்லாம் எப்படி சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். எனக்கே தெரில சார். நான் லேப்டாப் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ரொம்பவும் ஹேங் ஆகும், சம்டைம் வந்து லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அது வந்து நான் வந்து சந்திச்சுட்டு தான் வந்தேன். அதனால தான் நான் வந்து இடையில உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் கொடுத்தேன். நான் கொடுத்தப்ப நீங்கள் வந்து வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னன்னா வாரண்டி இருக்கிறப்ப வந்து நான் ஓப்பன் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்ன பண்ணால் நீங்கள் போய் வாரண்டி கிளைம் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு மதர் போர்டே சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சார்னு சொல்லி தான் நான் வந்து அமுச்சு விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சாரை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். வந்துட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டார். ஐயோ நான் தெரியாமல் வாங்கிட்டேன் சார், ஏன் சார் இப்படி ஆயிடுச்சு சார், என்ன சார் இப்படி பண்ணுறது, இப்போ என்ன சார் பண்ணுறது, எனக்கு இந்த லேப்டாப் வந்து எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க சார். லேப்டாப் வந்து டெட் ஆகிடுச்சு. வாங்கி வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2024 வாங்கியிருக்காரு. வாங்கி லேப்டாப் வந்து டெட் ஆகிடுச்சு. வாங்கினதுலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இப்போ சுத்தமாக லேப்டாப் வந்து ஆன் ஆகாத கண்டிஷனில் இருக்குது ஒரு நியூ லேப்டாப் வாங்கும்போது. ஏன்னா ஆக்சுவலாக சார் வாங்கின லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா திங்க் புக் Ryzen 7 AMD Radeon கிராஃபிக்ஸில் இந்த லேப்டாப் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அமேசானில். அவர் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக சொன்னார். ஆக்சுவலாக சார் வந்து யாருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அவங்க வந்து லிங்க் அமுச்சு விட்ருக்காங்க. லிங்க் அமுச்சு சார் இந்த லேப்டாப் வந்து கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்குது, இது நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த லேப்டாப் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து சார் வந்து இந்த லேப்டாப்பை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அதெல்லாம் வந்து நான் எதுவுமே குறை சொல்கிறேன். இதில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன தெரியுமா, நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற ரேம் பார்த்தீங்கன்னா EVM ரேம். ஒரு லினோவா திங்க் புக் லேப்டாப்பு, அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு EVM ரேம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த திங்க் புக்கோட வர வேண்டிய ரேம் என்னென்னா, ஒன்று SK ஹைனிக்ஸாக இருக்கும், இல்லை சாம்சங்காக இருக்கும். ஸோ இந்த 2 ரேமை தவிர வேறு ரேம் எதுவுமே வந்து லினோவாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி வேற ஒரு கம்பெனியாக இருக்கும். EVM கம்பெனி 100% இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அப்போ லேப்டாப் வந்து ஆல்ரெடி அந்த ஒரிஜினல் ரேமை எடுத்துட்டு இவங்க வந்து EVM ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இதை வந்து நீங்கள் வந்து வேற எங்கேயாவது சர்வீஸ் கொடுத்தீங்களா, சர்வீஸ் கொடுத்த இடத்துல ஏதாவது ரேம் சேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நான் உங்களை தவிர வேற எங்கேயுமே நான் வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டேன், நான் எடுத்துகிட்டு வந்தப்போ நீங்கள் கூட வாரண்டி கிளைம் பண்ணி சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் தான் ஓப்பன் பண்ணி அதை வந்து அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னார். அதனால வந்து நான் பேட்டரியை ரிமூவ் பண்ணி நான் லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்தேன், அப்பயும் வந்து எனக்கு ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அதை நீங்கள் கேளுங்க. இது 2 வருஷத்துக்கு அப்புறம் வேற எங்கேயும் நீங்க சர்வீஸ் கொடுக்கல, வேற எங்கேயுமே கொடுக்கல. நானாவே ஓப்பன் பண்ணேன். நீங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுதான். முன்னாடி பழைய பேட்டரி இருந்துச்சு, அது பேட்டரியை கழட்டி போட்டோம்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அந்த பழைய லேப்டாப்ல. இதுலயும் அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேட்டரியை வந்து கழட்டலாம் அப்படின்னு கழட்டி போட்டேன். அப்படியே ஒர்க் ஆகல. அப்புறம் வந்து இது பயோஸ் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கழட்டணுமா, ஹார்ட் கழட்டி போட்டு அப்படியே வந்து என்னன்னா ஒரு பதட்டம் தான். லேப்டாப் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லேப்டாப் வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பதட்டம். இந்த மாதிரி லேப்டாப் வாங்குறதுல தப்பான சாய்ஸ் எந்த வேரியண்ட்ல நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமிங் வேரியண்ட்ல தான் நிறைய பேர் ஏமாறுறது. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமிங் லேப்டாப் நான் வாங்க போகிறேன் அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறீங்க. லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் HP விக்டாஸில் Ryzen 5 ஒரு AMD Radeon கிராஃபிக்ஸில் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்காரு. வாங்கி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து GPUவோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. லேப்டாப் வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுது.
இதை எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்காக போனோம்னா தெர்மல் பேஸ்ட் வச்சு கொடுக்குறேன் சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க. தெர்மல் பேஸ்ட்டு ட்ரை ஆனால் கூட நீங்கள் கேம் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. ஹீட் ஆகலாம், ஆஃப் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு பேசிக், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்க தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துக்காதீங்க. இந்த பிரச்சனை இருக்குது, இது தெர்மல் பேஸ்ட்னால வர்றது கிடையாது. நீங்கள் எனக்கு போர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தம்பி வந்து வாரண்டி டைமை தவற விட்டுட்டார். 1 இயர் வாரண்டி வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 1 இயர் வரைக்கும் ஹெச்பி சப்போர்ட்டில் வந்து இழுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இது வந்து தெர்மல் பேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து 2 தடவை 3 தடவை போயிட்டு தெர்மல் பேஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக வாரண்டி முடிஞ்சிருச்சு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து என்னை பார்க்கறதுக்கு வராப்புல. நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப ஜிபியோட டெம்பரேச்சர் எங்கேயோ போகுது. சரி லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தெர்மல் பேஸ்ட்டு வைக்க தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. வலிஞ்சு ஓடுது. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சர்வீஸ் இது. ஒரு தெர்மல் பேஸ்ட் வைக்க தெரியாதவனுக்கு ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி போட்டு மொழிவி வச்சு அது ஃபுல்லாக ஜிபியூலேருந்து கீழே வலிஞ்சு வந்து சிபியூலேருந்து கீழே வலிஞ்சு வந்து ஒரு தெர்மல் பேஸ்ட் அப்படின்றது ஜெனியூனாக வைக்கணும். அந்த ஜிபியூக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் தெர்மல் பேஸ்ட், அந்த சிபியூக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் தெர்மல் பேஸ்ட். அதை தவிர போட்டு வலியை விட்டு பிதுக்கி எழுத்து ரிசல்ட்டே கிடைக்காது. அதனால் தம்பிங்களா நல்லா புரிஞ்சுக்கிங்க. தெர்மல் பேஸ்ட்டுக்கும் லேப்டாப் ஆஃப் ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே முழுக்க உங்களுக்கு வந்து வேலை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் சிங்கு அண்டு ஃபேன். உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும் ஒரு 10 நிமிஷத்தில். அது மாதிரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க. ஒரு கேமிங் லேப்டாப் இடத்துல தான் தப்பு நிறையா நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. AMD Ryzen 5ல் ரேடான் கிராஃபிக்ஸ் எடுத்திருக்காங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து நான் ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா AMD கிராஃபிக்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. லேப்டாப்பை பொறுத்தளவு NVIDIA கிராஃபிக்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு AMD ரேடான் கிராஃபிக்ஸ் அப்படின்றது லைஃப் இருக்காது. அதிகபட்சம் 2 வருஷம் உங்களுக்கு ரன்னிங் ஆகும். நான் சொல்கிறது எப்படின்னா, நல்லா ஹெவியாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், அதோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒரு கேமிங் செக்மெண்ட்டில் ஒரு லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராசஸரை பொறுத்த அளவு AMDயும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இன்டெலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கிராஃபிக்ஸ் வேரியண்ட்டுன்னு போகிறப்ப AMDயை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியது RTX-ஆக தான் இருக்கணும். RTX 2050 நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லை RTX 3050 எடுத்துக்கங்க, இல்லை 4050 எடுத்துக்கங்க. அதுதான் உங்கள் லேப்டாப்போட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும். விக்டாஸை பொறுத்த அளவு Ryzen 5ல் AMD ரேடான் கிராஃபிக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கேம் ப்ளே பண்ணலாம். ஆனால் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு வந்து கம்மியாகிடும். அப்போ நம்ம ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவைகளோ நிறைய மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்பே உங்கள்கிட்ட சேல் பண்ணிடுறாங்க. இந்த திங்க்புக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேமை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் நமக்கு வந்து SSD சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கம்பெனி ஐட்டத்தை எடுத்துட்டு வேற ஒரு ஐட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அவங்க. மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வந்து சேல் ஆகுது, நியூ லேப்டாப்னு சொல்லி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கூட படித்தேன். ஒரு கார் ஷோரூமில் கூட ஒரு பழைய காரை வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து புது கார்னு வந்து விற்றுருக்காருங்க. வாங்கி இதை பாருங்க, வாங்கினதுலேருந்து பிரச்சனை தான், வாங்கினதுலேருந்து பிரச்சனை. பாவம் அவர் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உடனே பண்ணேன். ரொம்பவும் கஷ்டமாக போச்சு. அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டார். தெரியாமல் வாங்கிட்டேன் சார், எனக்கு காசு போச்சு சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கி காசு வேஸ்ட் ஆகி அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. என்னன்னா, மக்களை பொறுத்தளவு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஆன்லைனில், நான் அதை போய் வாங்கிடணும். நான் ஒரு 500 1000 பொருள்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இதெல்லாம் 47,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. இதே 47,000 நல்ல லேப்டாப்லாம் இருக்குது, இதை விட சூப்பர் லேப்லாம் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக வாங்குங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு நியூ லேப்டாப் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்குங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உடனே போய் வாங்கிடாதீங்க. ஒரு 10 நாளாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறைய சேனல்ஸ் பாருங்கள். ChatGPT-ல போட்டு கேட்டு பாருங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கான லேப்டாப்பை, கரெக்டான லேப்டாப், அதாவது நியூ லேப்டாப்பாக சொல்லணும், நான் நியூ லேப்டாப்பாக பார்த்து வாங்கணும். அதுவும் இந்த 2026ல் ரொம்ப கவனமாக வாங்குங்க அப்படின்றதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.